கொட்டுங்க செம பக்காவா இருக்கு. ஒரு வழியா 4 வாட்டி டேஸ்ட் பார்த்து நல்லாம்பட்டி சிக்கனை வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ ஒரு கிளறும் போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் நல்லாம்பட்டி வறுவல் ரெடி. நம்ம வீட்டில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் ஈரோடுக்காரங்களா இருந்தால் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பராக இது கூட வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். ஓகே காய்ஸ், மண்சட்டியில் மட்டும்தான் நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா சிக்கனை இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கும். வாசம் வந்து வேற லெவலாக இருக்குது. யார் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் நல்லாம்பட்டின்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் மஞ்சள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சு எடுத்து சிக்கனை தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து விதை நீக்கி வச்சிருக்கேன் வரமிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா 4 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி டெய்லி வந்து நல்லெண்ணெய் விட்டு சமைக்கிறது கிடையாது. புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சாதான் நல்லெண்ணெய் சேர்த்து சமைப்போம். ஸோ நான் பொதுவாகவே கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் நல்லெண்ணெய் சேர்க்குற அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தான் சேர்ப்பேன். லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வரும். இப்போ கலச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி பீஸ் ஆயிடும். ஸோ நம்ம லைட்டாக கலச்சி விட்டுக்கலாம். இந்த எலும்புலேருந்து கலட்டி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச நாட்டுக்கோழி மசால். நம்ம இந்த சிக்கன் வந்து வேக வச்ச இந்த பூண்டோட போட்டு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ இதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இது எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெந்து வந்ததும் நம்ம ரைஸை போட்டு கிண்டி எடுத்துடலாம். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த முட்டையோட ஃப்ளேவரோட சேர்க்கும் போது வேற லெவலாக இருக்குது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாக நல்லாம்பட்டி சிக்கன் செஞ்சால் அதுலேயே ஒயிட் ரைஸ் போட்டு பெரட்டி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா கறியில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் வெந்து வரட்டும். கூடவே ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாடு விட்டு கிளறிட்டோம் அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். பாருங்க, சூப்பரான நல்லாம்பட்டி சிக்கன் ரைஸ். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு தரமா சாப்பிட போறோம். போட்டு நல்லாம்பட்டி ரைஸ் சுட சுட சூப்பரா சமைச்ச நல்லாம்பட்டி ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நல்லாம்பட்டி ரைஸ், நல்லாம்பட்டி நல்லாவே இருக்குது. நம்ம சட்டியில செஞ்சு வச்ச சூப்பரான நல்லாம்பட்டி வறுவல். கொட்டுங்க செம பக்காவா இருக்கு. நல்லாம்பட்டி வறுவல் அப்படின்னாலே வேற லெவல் இருக்கும். அது நல்லாம்பட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது தாறுமாறா இருக்கும். ஓகேவா? ஓகே, ரெடி, சாப்பிட போலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு பார்க்கவே செம்மையா இருக்கு. பிளைனா ஒரு வாய் நல்லாம்பட்டி ரைஸ். வேற லெவல் நிஜமாவே. பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற அடுத்து ஒரு ரைஸ் அப்படின்னு சொன்னா நம்ம நல்லாம்பட்டி ரைஸ் சொல்லலாம். பிரியாணியை தூக்கி சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு இருக்கு. அதுவும் நல்லா போன்லெஸ் சிக்கன் பீஸு, எலும்பெல்லாம் எடுத்துட்டு போன்லெஸ் சிக்கன் பீஸை போட்டு தரமா இருக்கு. சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், அந்த ஃப்ளேவர் கூட அப்படியே சூப்பர். எதை பழகிருக்கோமோ இல்லையோ நல்ல ருசியா சாப்பிட பழகிருக்கேன். இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலே தாறுமாறா இருக்கும். நம்ம நல்லாம்பட்டி ரைஸ் கூட அப்படியே நல்லா பிசைஞ்சி இந்த சின்ன வெங்காயத்தை நடுவில் வச்சு சிக்கன் பீஸோட வேற லெவல். செம்ம ஸ்பைசி, கார சரமா.
சரமா ஜுவன் இருக்கு. சண்டே இப்போதான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. ரைஸ்ல இருக்கிற சிக்கன் சூப்பரா இருக்கு. பொதுவாகவே சிக்கன் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம நல்லெண்ணெயோட சேரும் போது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பயங்கர குளிர்ச்சி. ரெண்டும் சேரும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நல்லா உச்சி குட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல எந்த ஹோட்டல் போனாலும் நல்லாம்பட்டி ரைஸ் ஆர்டர் பண்றவங்களா இருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. நல்ல சப்பு கொட்டி சாப்பிட்ற மாதிரி அப்படி இருக்கு. காரம் ஜும்முன்னு ஏறுது. சிக்கன் டேஸ்ட்டுக்கு இந்த கொம்பு நாடே அடிமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மொத்த ஜூஸும் இதுலதான் இருக்கு பாருங்க. கடைசி வாய் முதல் வாய் என்ன ருசியில இருந்துச்சோ கடைசி வாய் இருக்கோ அப்படி இருக்கு. முடிச்சாச்சு. யாரெல்லாம் ரீசெண்ட் டேஸ்ல ஹோட்டல் போனாலே நல்லாம்பட்டி ரைஸோ இல்லை நல்லாம்பட்டி சிக்கனோ ஆர்டர் பண்றவங்களா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் தட்டிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.